இதுதான் ஃபஸ்ட்டு மூவி. ஸோ எடுத்த உடனேயே லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல? ஆயிடுச்சு சார். ஸோ லவ் மேரேஜ் வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் லவ் மேரேஜ் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து தான் வரீங்க. இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணீங்க? சார் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணுன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ். அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது அது இன்னொன்று. அண்டு எல்லாருக்குமே மேரேஜ்னாலே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு போரிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணது தான். எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணலாம். வாழையை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. விக்ரமரூப் சார். சார் சார் இந்த படம் வந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுது அப்படின்னாங்க. சமீப காலமாக 2-3 வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க, இன்ஜினியரிங்காங்க, டாக்டருங்காங்க, மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை. இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீடியா வச்சுக்கோங்க, கேமராமேன் வச்சுக்கோங்க, நடிகர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படம் என்ன சொல்ல வருது? இது 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 வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம், ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான். பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்குது. அதுக்கு தான் டைரக்டர் சார் இப்போ சார் லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது. லவ் மேரேஜுங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது. இப்போ இது லவ் மேரேஜை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் எடுத்துறீங்களா, இல்லை தவறுன்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களா? இல்லை சார், எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறது அளவுக்கு நான் இல்லை சார். எனக்கு அது ஐடியா இல்லை. நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார். இந்த படத்தில் கருத்தோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி, அரேஞ்ச் மேரேஜ் எதிர்த்து பேசுகிற மாதிரியும் இல்லை. அது அப்படி இல்லை. பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா வேணால் சொல்லலாம் சார். பர்சனலாக லவ் மேரேஜ் ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு. நான் லவ் மேரேஜ் பண்ணேன், எனக்கு பெட்டராக இருந்துச்சு. எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம் சார். டாக்டர் சார்